நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கடலூர் மாவட்டத்துடைய வெப்சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜாபுக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது என்ன ஜாபு, அதுக்கான நோட்டிஃபிகேஷன் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ அப்ளிகேஷன்ஸ் ஆர் இன்வைட்டட் ஃபார் கான்ட்ராக்சுவல் பேசிஸ் அப்பாயின்மெண்ட்டில் டிஸ்ட்ரிக்ட் பப்ளிக் ஹெல்த் சொசைட்டியில் கேட்டிருக்காங்க. இதுக்கான அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் டேட் வந்து பார்த்திங்கன்னா 14/3/2025 24/3/2025 வரைக்கும் தான் கொடுத்துருக்காங்க. இதுக்கான அப்ளிகேஷன் நம்ம எப்படி ஆன்லைன் மூலியமாக ஃபில்அப் பண்ணி அனுப்புறதுன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, ஆன்லைன் ஆப்ஷன் கொடுக்கல. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம போஸ்ட் மூலியமாக தான் அனுப்புறது கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த நோட்டிஃபிகேஷன் அவங்க என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்றதை நம்ம இதில் பார்க்கலாம். இப்போ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கொடுத்துருக்குற நோட்டிஃபிகேஷனு. இதில் அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, கடலூர் மாவட்டத்தில் தேசிய நலவாழ்வு குழுமத்தின் கீழ் மாவட்ட சுகாதார அலுவலகத்தின் கீழ் செயல்பட்டு வரும் நலவாழ்வு நிலையங்களில் இயக்குனர் பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருத்துவத்துறையில் அதுக்கப்புறம் டேட் கொடுத்துருக்காங்க. அந்த டேட்டின் படி ஒப்பளிக்கப்பட்டுள்ள கீழ்கண்ட பணியிடங்களை தற்காலிகமாக ஒப்பந்த அடிப்படையில் மாவட்ட நலவாழ்வு சங்கம் மூலமாக தேர்ந்தெடுக்க விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன மாதிரியான போஸ்டிங்கு, அதில் எத்தனை காலி பணியிடங்கள் கொடுத்துருக்காங்க. மருத்துவ அலுவலர், அதாவது எம்பிபிஎஸ் முடித்தவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 40 வயசுக்குள்ளே இருக்கணும். அவங்களுக்கான சம்பளம் வந்து பார்த்திங்கன்னா 60,000. அது மாதிரி அவங்க எம்பிபிஎஸ் படிக்கிறதுக்கான அந்த ரூல்ஸோடு இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு செவிலியர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். செவிலியர் வந்து பார்த்திங்கன்னா 4 போஸ்டிங் காலியாக இருக்குது. டிப்ளமா இன் ஜென்ரல் நர்சிங் அண்ட் மிட்வைஃபரி டிஜிஎன்எம் முடிச்சிருக்கலாம், இல்லை பிஎஸ்சி நர்சிங் ஃப்ரம் த இன்ஸ்டிடியூஷன் ரெக்கக்னைஸ்டு பை த இந்தியன் நர்சிங் கவுன்சிலால் அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனங்கள்லேருந்து நீங்கள் இதை படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கான அதிகபட்ச வயது 50 வயதுக்குள்ளார இருக்கணும். இந்த செவிலியர் ஸ்டாஃப் நர்ஸ்க்கு அவங்களுக்கான சேலரி 18,000. நெக்ஸ்ட்டு பல்நோக்கு சுகாதார மேற்பார்வையாளர், அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா 14,000 சம்பளம். அவங்க வந்து மஸ்ட் ஹேவ் பாஸ்டு +2 வித் பயாலஜி ஆர் பாட்டனி அண்ட் சுவாலஜி. நீங்கள் +2 பாஸ் பண்ணியிருக்கணும். என்னென்ன சப்ஜெக்ட் இருக்கணும்னா பயாலஜி, பாட்டனி அண்ட் சுவாலஜியில் வந்து உங்களுக்கு பாஸ் பண்ணியிருக்கணும்னு சொல்கிறாங்க. மஸ்ட் ஹேவ் பாஸ்டு தமிழ் லாங்குவேஜ் அஸ் ஏ சப்ஜெக்ட் இன் எஸ்எஸ்எல்சியில் நம்ம தமிழ் லாங்குவேஜ் இருக்கணும்னு சொல்கிறாங்க. மஸ்ட் பொசஸ் 2 years ஃபார் மல்டிபர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர், அதாவது மல்டிபர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர் இன்ஸ்பெக்டர், சானிட்டரி இன்ஸ்பெக்டரு கோர்ஸ் ட்ரைனிங்கு ஆஃபர் பை ரெக்கக்னைஸ்டு ப்ரைவேட் இன்ஸ்டியூஷன் ட்ரஸ்ட் யூனிவர்சிட்டி டீம்டு யூனிவர்சிட்டிஸில் இன்க்ளூடிங் காந்திகிராம் ரூரல் இன்ஸ்டியூட்டு ட்ரைனிங் கோர்ஸ் சர்டிஃபிகேட்டு கிராண்டட் பை த டைரக்டர் ஆஃப் பப்ளிக் ஹெல்த் அண்ட் ப்ரிவென்டிவ் மெடிசன். இது மாதிரி இருக்கிற மஸ்டி பொசஸ் 2 years ஃபார் மல்டிபர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த 2 year கோர்ஸு இது மாதிரி முடித்தவங்களா இருந்தாலும் உங்களுக்கு அது கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்கும். அது மாதிரி முடித்தவங்களுக்கு இதை அப்ளை பண்ணலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு அடிப்படை பணியாளர்கள், அதுக்கு முன்னாடி இந்த பல்நோக்கு சுகாதார மேற்பார்வையாளருக்கான வயது வரும்போது 35 வயசு. அவங்களுக்கான சேலரி வந்து பார்த்திங்கன்னா 14,000 கொடுத்துருக்குறாங்க சேலரி. நெக்ஸ்ட் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அடிப்படை பணியாளர்கள்னு சொல்லிட்டு ஒரு 4 போஸ்டிங் இருக்குது. அவங்க வந்து பார்த்திங்கன்னா 8வது முடிச்சிருக்கணும்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கான வயது வரும்போது 45 வயசுக்குள்ளே இருக்கணும். அவங்களுக்கான சேலரி வந்து பார்த்திங்கன்னா 8,500 ரூபா தான். சரி, விண்ணப்பத்தினும் நினைக்கப்பட வேண்டிய ஆவணங்கள் என்னென்னு சொல்லிட்டு அவங்களே கொடுத்துருக்காங்க. எஸ்எஸ்எல்சி ஹெச்எஸ்சி பதவிக்குரிய கல்வி சான்றுகள் இருக்கணும். கல்விக்கான மதிப்பெண் சான்றிதழ்கள், மருத்துவ அலுவலர் பணியிடத்திற்கு வந்து பார்த்திங்கன்னா மெடிக்கல் கவுன்சில் ரெஜிஸ்ட்ரேஷனில் சர்டிஃபிகேட் இருக்கணும். சிஆர்ஆர்ஐ கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் இருக்கணும். அதுக்கப்புறம் இருப்பிட சான்று, ஜாதி சான்று கேட்குறாங்க. மாற்றுத்திறனாளி, விதவை, கணவனால் கைவிடப்பட்டவர், 3ஆம் பாலினத்தவர் சான்று இருந்ததுன்னா நீங்கள் கொடுக்கலாம். கொரோனா பெருந்தொற்று காலத்தில் பணிபுரிந்தமைக்கான சான்று இருப்பின், அரசு மருத்துவமனையில் பணிபுரிந்த இருப்பின் சம்பந்தப்பட்ட மாவட்ட துறை தலைவரிடம் சான்று சமர்ப்பிக்கணும்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. நிபந்தனைகள்: இந்த பதிவு முற்றிலும் தற்காலிகமானது. இந்த பதவி முற்றிலும் தற்காலிகமானது, எந்த ஒரு காலத்திலும் பணி நிரந்தரம் செய்யப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லிட்டு இதை சொல்லிக்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரி பார்த்திங்கன்னா இப்போ கடலூர் டிஸ்ட்ரிக்ட்டுக்கு இந்த அட்ரஸ் கொடுத்துட்டாங்க. மாவட்ட சுகாதார அலுவலகம் 5 பீச் ரோடு, கடலூர் 67001. பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் மற்றும் தகுதியுடைய ஆவண நகல்களுடன் உறுப்பினர் செயலாளர், மாவட்ட சுகாதார அலுவலகம், மாவட்ட நலவாழ்வு சங்கம், மாவட்ட சுகாதாரத்துறை அலுவலகத்தில் 24/3/2025 அன்று மாலை 5 மணிக்கு நேரிலோ விரைவு தபால் மூலியமாகவோ சமர்ப்பிக்கப்படணும்னு சொல்லியிருக்காங்க. காலி பணியிடங்கள் நியமனம் செய்வது மாறுதலுக்கு உட்பட்டு கொடுத்துருக்காங்க. சரி, இந்த அப்ளிகேஷன் எந்த ஃபார்மெட் இருக்குன்னா இப்படி தான் கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப், நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்க, எம்பிபிஎஸ் முடிச்சு டாக்டருக்கா, இல்லை நர்ஸுக்கா, இல்லை மல்டிபர்பஸ் ஒர்க்கரா, இல்லை அந்த அசிஸ்டன்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா, அதுக்கு போட போகிறீங்களான்னு பார்த்துக்கோங்க. உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, உங்களுடைய நேமு, அப்பாவுடைய பேர், உங்களுடைய பிறந்த தேதி, வயது, கல்வி தகுதி என்ன, கரண்ட் ரெசிடென்ஷியல் அட்ரஸ்ஸு,
பர்மனெண்ட் அட்ரஸ்ஸு, கம்யூனிட்டி, ஆதார் கார்டு நம்பரு, ஃபோன் நம்பரு, இது எல்லாமே இமெயில் ஐடி இதெல்லாம் ஃபில்அப் பண்ணி நீங்கள் இது கூட அவங்க என்னென்ன மாதிரியான சர்டிஃபிகேட்ஸ்லாம் கேட்டிருக்காங்க நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க இல்லையா. இன்னொரு முறை இந்த சர்டிஃபிகேட்ஸ்லாம் பார்த்துக்கோங்க. இருப்பிடச் சான்று, ஜாதி சான்று, மாற்றுத்திறனாளி எதானா அது, கொரோனா சர்டிஃபிகேட்டு, நெக்ஸ்ட்டு மெடிக்கல் கவுன்சில் ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட்டு, சிஆர்ஆர்ஐ கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட்லாம் கேட்குறாங்க. ஸோ இந்த சர்டிஃபிகேட்ஸ்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு நீங்கள் ஆன்லைனில் இதுக்கு அப்ளை பண்ணுங்கள். இந்த பிடிஎஃப்யுமே நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை பார்த்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். சரி, ஓகே. இப்போ இந்த ஜாப் வந்து பார்த்திங்கன்னா கடலூரில் மட்டும்தான் கொடுத்துருக்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. கடலூர் மட்டும் இல்லை, எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயுமே இது மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட்டை போய்ட்டு செக் பண்ணி பார்க்குறோம் பாருங்கள். இப்போ விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா இது கொடுத்துருக்காங்க. இப்போ இது விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட்டுக்கான வெப்சைட். இந்த விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட்டுக்கான வெப்சைட்லேயுமே இதே மாதிரி இங்கே மோர் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும். அதில் போய்ட்டு நோட்டீஸஸ் கிளிக் பண்ணோம்னா இப்போ நோட்டீஸஸில் வந்து பார்த்திங்கன்னா ரெக்ரூட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கும். அது கீழே இந்த ரெக்ரூட்மெண்ட்ன்றதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் வந்து உங்களுக்கு வந்துடும். அப்புறங்க ஹோம் நோட்டீஸஸ் ரெக்ரூட்மெண்ட். இதே மாதிரி எல்லா டிஸ்ட்ரிக்டோடைய வெப்சைட்லேயுமே நீங்கள் போய்ட்டு அப்பப்போ செக் பண்ணுங்கள். நான் ஏற்கனவே இந்த வீடியோ போட்டிருக்கேன். இது மாதிரி இருக்கிற இந்த வெப்சைட்டில் நீங்கள் போய்ட்டு செக் பண்ணிங்கன்னா அவங்க கொடுத்துருப்பாங்க. இப்போ விழுப்புரத்துக்கான நோட்டிஃபிகேஷன் என்ன கொடுத்துருக்குறாங்கன்றதையும் பார்க்கலாம். இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா 24ஆம் தேதி கொடுத்துருக்காங்க கடலூருக்கு லாஸ்ட் டேட்டு. ஆனால் விழுப்புரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 28ஆம் தேதி கொடுத்துருக்காங்க. ஸோ இது மாதிரி ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுமே வந்து மாறுபடும். இதில் விழுப்புரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து அப்ளிகேஷன் ஃபார்மேட். இப்போ விழுப்புரத்துக்கான அப்ளிகேஷன் ஃபார்மேட் வேறு மாதிரி இருக்குது, கடலூருக்கான அப்ளிகேஷன் ஃபார்மேட்டு வேறு மாதிரி இருக்குது. ஓகே, இதில் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இது அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. இப்போ இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷனும் கொடுத்துருப்பாங்க. இந்த நோட்டிஃபிகேஷனில் அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்றதை பார்க்கலாம். கடலூருக்கு விழுப்புரத்துக்கு லாஸ்ட் டேட் வந்து 28, கடலூருக்கு லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா 24. இப்போ இது இந்த விழுப்புரம் மாவட்டத்துக்கான ரெக்ரூட்மெண்ட்டோடைய பிடிஎஃப். ரெக்ரூட்மெண்ட்டில் அவங்க என்ன டீட்டெயில் கொடுத்துருக்காங்க, எந்தெந்த ஜாபுக்கு எவ்வளோ சேலரின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா மருத்துவ அலுவலருக்கு அதே 60,000 தான். அவங்களுக்கு கடலூர் டிஸ்ட்ரிக்ட்டில் என்ன ரூல்ஸ் கொடுத்துருந்தாங்களோ அதுதான் பெரும்பாலும் எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுமே இந்த ரூல்ஸ் தான் இருக்கும். இங்கேயுமே மல்டிபர்பஸ் ஒர்க்கரு, செவிலியரு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மருத்துவமனை பணியாளர்னு சொல்லிட்டு இதே மாதிரி அங்கே கொடுக்குற அதே போஸ்டிங் தான், அங்கே கொடுக்குற அதே சேலரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. குவாலிஃபிகேஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. மெடிக்கல் ஆஃபீஸருக்கு எப்படி இருக்கணும், ஸ்டாஃப் நர்ஸுக்கு டிப்ளமோ இன் ஜென்ரல் நர்சிங், மிட்வைஃபரி ஆர் பிஎஸ்சி நர்சிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மல்டிபர்பஸ் ஹெல்த் ஒர்க்கரு, ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கிரேடு 2ல் வந்து பாஸ் பண்ணியிருக்கணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஹெல்த் ஒர்க்கர் ஷுட் ஹேவ் ஸ்டடிடு மினிமம் 8th ஸ்டாண்டர்டாச்சும் கொடுத்துருக்காங்க. விண்ணப்பங்கள் முழுமையான முகவரிடம் அதே தான் 28/3/2025 சாயங்காலம் 5 மணிக்குள்ளே. இதே போல் நீங்கள் ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுமே செக் பண்ணேன் ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்குமே வந்து ஒவ்வொன்று தனியாக வந்து இது மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு கரெக்டாக அப்ளை பண்ணுங்க. ஓகே நண்பர்களே, இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கான டவுட்ஸ் வந்து நான் உடனுக்குடன் கிளியர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இது எல்லா பிடிஎஃப்மே கீழே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணுறேன். அதில் போய்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த டிஸ்கிரிப்ஷனில் என்னென்ன மாதிரியான அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் கரெக்டாக தெரிஞ்சுக்கணும். அது எல்லாமே வரும். 1க்கு 2 டைம் இல்லை 3 டைமாக வந்து அந்த டிஸ்கிரிப்ஷன் அந்த கிளியராக நோட்டிஃபிகேஷன் கிளியராக வந்து படித்து பார்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அது கரெக்டான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கை வந்துட்டு நீங்கள் அப்ளிகேஷன் பண்ணுறது உங்களுக்கு வசதியாக இருக்கும். சப்போஸ் உங்களை வேலைக்கு செலக்ட் பண்ணி போட்டாலுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களால் திரும்ப போக முடியலனாலும் அவ்வளோ ஈஸியாக வந்து ரிலீவ் ஆக முடியாது. ஸோ அதனால் இந்த ரீடிங் எல்லாத்துக்குமே கரெக்டாக பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு அப்ளை பண்ணுங்கள். ஓகே நண்பர்களே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்.